இளவரசரை படகிலே பார்த்ததும் பார்த்திபேந்திரனுக்கு உண்டான ஆச்சரியம் சொல்ல முடியாது. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்து தரிசனம் தந்ததும் அல்லாமல் வேண்டிய வரங்களை கேள் என்று சொன்னது போலல்லவா இருக்கிறது. எனினும் இப்படி அவர் தனியாக படகில் வருவதன் காரணம் என்ன? பழுவேட்டரையர்களின் கப்பல்கள் என்ன ஆயின? தன்னுடைய கப்பல் இது என்று தெரியாமல் ஒருவேளை இதுதான் அவரை சிறைப்படுத்த வந்த கப்பல் என்று எண்ணிக்கொண்டு வருகிறாரோ? அப்படியெல்லாம் தவறான எண்ணத்துடன் வரவில்லை என்று விரைவிலேயே தெரிந்து போனது. படகிலிருந்து கப்பலில் இளவரசர் ஏறியதும் பார்த்திபேந்திரன் கேட்கும் வரையில் காத்திருக்காமல் நடந்த சம்பவங்களை சுருக்கமாக கூறிவிட்டார். அரேபியர் வசப்பட்ட கப்பலில் வந்தியத்தேவன் இருக்கிறான், அவனை எப்படியாவது தப்பிவித்தாக வேண்டும் என்றார் இளவரசர். இளவரசர் கூறிய செய்திகள் பார்த்திபேந்திரனுக்கு மிக குதூகலத்தை உண்டாக்கின. எல்லாம் நன்றாகத்தான் முடிந்திருக்கின்றன. அந்த முரட்டு பிள்ளை இவ்வளவு பதட்டமாக காரியம் செய்யாதிருந்தால் இன்னும் நன்றாய் இருக்கும். ஆயினும் அவனை அயல்நாட்டாரிடம் காட்டிக் கொடுக்க கூடாது. அந்த கப்பல் வெகு தூரம் போயிருக்க முடியாது. எப்படியும் துரத்தி பிடித்து விடலாம். பிறகு களபதியை கூப்பிட்டு விவரத்தை கூறினான். அதை பற்றி என்ன கவலை? காற்று இப்படியே அனுகூலமாக அடித்துக் கொண்டிருந்தால் சாயங்காலத்துக்குள் பிடித்து விடலாம். நம்மை மீறி அந்த கப்பல் எங்கே போய்விடப் போகிறது? கோடிக்கரை சென்று பிறகு கடற்கரை ஓரமாகத்தானே போக வேண்டும் என்றான் களபதி. வர வர காற்றின் வேகம் குறைந்து வந்தது. உச்சி வேளை ஆனதும் காற்று அடியோடு நின்று விட்டது. கடல் அலை என்பதே இன்றி அமைதி அடைந்திருந்தது. சொல்ல முடியாத புழுக்கம் சூழ்ந்தது. சூரிய பகவான் வானத்தில் ஜோதி பிளம்பாக விளங்கி கடல் மீது தீயை பொழிந்தார். கடலை பார்க்கும் போது தண்ணீர் கடலாக தோன்றவில்லை. நன்றாக காய்ச்சி கொதித்து புகையெழும்பும் எண்ணெய் கடல் போல தோன்றியது. சூரிய கிரணங்கள் நேரே பிரதிபலித்த இடங்களில் உருக்கிய அக்கினி கடலாகவும் காணப்பட்டது. கப்பல் அசையவில்லை. பாய்மரங்களிலிருந்து எல்லா பாய்களும் நன்றாக விரிக்கப்பட்டிருந்தன. அலை ஓசை நின்றது போல் பாய்மரங்கள் சடபடவென்று அடித்துக் கொள்ளும் ஓசையும் நின்றுவிட்டது. பாய்மரங்களும் தூண்களும் குறுக்கு விட்டங்களும் அசையும் போது ஏற்படும் சப்தமும் வரவில்லை. உண்மையில் அந்த அமைதி சகிக்க முடியாத வேதனையை அளித்தது. அத்துடன் இளவரசரின் உள்ளத்தில் வந்தியத்தேவனை பற்றிய வேதனையும் மிகுந்தது. இப்படி காற்று நின்று கப்பலும் அடியோடு நின்று விட்டதே, இப்படியே எத்தனை நேரம் இருக்கும்? காற்று எப்போது மறுபடி வரும்? அந்த கப்பல் தப்பித்துக் கொண்டு போய்விடாதா என்று கவலையுடன் கேட்டார் இளவரசர். அப்போது களபதி, அதிக நேரம் இப்படியே காற்று அடியோடு ஓய்ந்திருக்க முடியாது. சுழிக்காற்று எங்கேயோ உருவாகி கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில் அது வந்து நம்மை தாக்கினாலும் தாக்கும், அல்லது நம்மை ஒதுக்கி விட்டுவிட்டு அப்பால் போனாலும் போய்விடும். நம்மை சுழிக்காற்று தாக்கினாலும் தாக்காவிட்டாலும் கடல் சீக்கிரத்தில் கொந்தளிக்க போவது நிச்சயம். இப்போது இவ்வளவு அமைதி குடிக்கொண்டிருக்கிறதல்லவா? இன்று இரவுக்குள் மலை போன்ற அலைகள் எழுந்து மோதுவதை பார்ப்போம். மலைகளையும் பாதாளத்தையும் பார்ப்போம் என்றான் களபதி. சுழிக்காற்று கப்பலை தாக்கினால் அபாயம்தான் அல்லவா? இளவரசே, சாதாரண அபாயமா? கடவுள் காப்பாற்றினால் தான் உண்டு. அப்படியானால் அந்த கப்பலை நாம் பிடிப்பது துர்பலம். இளவரசே, கடலும் காற்றும் பாரபட்சம் காட்டுவதில்லை. நமக்கு ஏற்பட்டிருக்கும் நிலைமைதான் அந்த கப்பலுக்கும் ஏற்பட்டிருக்கும். தற்சமயம் அதுவும் அசையாமல் தான் நிற்கும். ஒருவேளை கரையோரம் சென்றிருந்தால் என்று இளவரசர் கேட்டார். இளவரசே, கரையோரம் போயிருந்தால் அதில் உள்ளவர்கள் இறங்கி கரை சேர்ந்து தப்பிக்கலாம். ஆனால் கப்பல் போனதுதான் என்று சொன்னான் களபதி. எவ்வளவு பெரிய அபாயமாயிருந்தாலும் நமக்கு வேண்டியவர்கள் நம் பக்கத்தில் இருந்தால் கவலை இல்லை என்றார் இளவரசர். அவருடைய மனக்கண் முன்னால் வந்தியத்தேவனுடைய குதூகலம் ததும்பும் முகமும் பூங்குழலியின் மிரண்ட பார்வையுடைய முகமும் அடிக்கடி வந்து கொண்டிருந்தன. அவர்கள் இச்சமயம் எங்கே இருப்பார்கள்? என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? என்ன எண்ணிக்கொண்டிருப்பார்கள்? இவ்வாறு இளவரசர் மனதில் எண்ணிக்கொண்டிருந்தார். அதே சமயத்தில் வந்தியத்தேவன் இளவரசரை சிறைபிடித்துக் கொண்டு போவதற்காக வந்த பெரிய மரக்கலத்தின் அடித்தட்டில் தட்டுமுட்டு சாமான்களும் மரக்கட்டைகளும் மூட்டை முடிச்சுகளும் போட்டிருந்த இருண்ட அறையில் ஒரு கட்டையுடன் சேர்த்து கட்டப்பட்டு கிடந்தான். வெகு நேரம் வரையில் வந்தியத்தேவன் பிரம்மை பிடித்தவன் போலிருந்தான். அவசர புத்தியினால் இத்தகைய இக்கட்டில் அகப்பட்டுக் கொண்டோமே என்ற எண்ணம் வந்தியத்தேவனை வதைத்தது. இது என்ன கப்பல்? யாருடைய கப்பல்? இதில் சில முரட்டு அரேபியர்களும் மந்திரவாதி ரவிதாசனும் சேர்ந்திருப்பது எப்படி? இந்த கப்பல் எங்கே போகிறது? தன்னை என்னத்தான் செய்வார்கள் என்று யோசித்து பார்த்தும் வந்தியத்தேவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. தன் வருங்காலத்தை பற்றி கண்டு வந்த கனவெல்லாம் உண்மையில் கனவுதான் போலிருக்கிறது. இதைவிட பெரிய கஷ்டங்களில் இருந்தெல்லாம் தான் தப்பித்திருக்கும் போது இதிலிருந்து தப்பிக்கவும் ஒரு வழி கிடைக்காமலா போகும் என்ற எண்ணம் சில சமயம் ஏற்பட்டது. பார்க்கலாம், உடம்பில் உயிர் இருக்கும் வரையில், அறிவும் ஆலோசனை திறனும் இருக்கும் வரையில் அடியோடு நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை. இந்த எண்ணம் தோன்றிய பிறகு சுற்றும் முற்றும் பார்த்தான். இருட்டில் முதலில் கண் தெரியவில்லை. வர வர தெரிந்தது. அவனுக்கு சமீபத்திலேயே பல வகை ஆயுதங்கள் குவிந்து கிடப்பதை கண்டான். அவனுடைய உடம்பு இறுக்கி கட்டப்பட்டிருந்ததே தவிர கைகள் இறுக்கி கட்டப்படவில்லை. கைக்கட்டை தளர்த்தி கொண்டு ஒரு கையை நீட்டி அங்கே கிடந்த கத்திகளில் ஒன்றை எடுக்கலாம். உடம்பையும் கால்களையும் பிணைத்திருந்த கயிறுகளையும் மறுத்துவிடலாம். ஆனால் பிறகு என்ன செய்வது? இந்த அறை கதவோ சாத்தப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து வெளியில் போவது எப்படி? போன பிறகு அவ்வளவு அரேபியர்களுடனும் மந்திரவாதியுடனும் சண்டை போட முடியுமா? அப்படி சண்டை போட்டு எல்லோரையும் கொன்று விட்டாலும் அப்புறம் என்ன பண்ணுவது? கப்பலை தன்னந்தனியாக தன்னால் செலுத்த முடியுமா? கப்பலை பற்றிய சமாச்சாரம் ஒன்றுமே தனக்கு தெரியாதே. மறுபடியும் அவசரப்பட கூடாது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.
தெரிந்தும் தன்னை உடனே கொல்ல முயலாமல் அவர்கள் கட்டி போட்டிருப்பதே கொஞ்சம் நம்பிக்கைக்கு இடமளிக்கிறதல்லவா? என்னத்தான் செய்ய போகிறார்கள் பார்க்கலாமே. ஆனால் நேரமாக ஆக வந்தியத்தேவனுடைய பொறுமை பெரிதும் சோதனைக்கு இடமானது. அடுப்புக்குள் போட்டு அவனை வேக வைப்பது போல் அந்த அறை அவ்வளவு புழுக்கமா இருந்தது. உடம்பில் வியர்வை வியர்த்து கொட்டியது. கடற்பிரயாணம் இவ்வளவு வெதுவெதுப்பா இருக்கும் என்று அவன் கனவிலும் எண்ணியதில்லை. பூங்குழலியுடன் நன்றிரவு படகில் சென்றதை நினைத்துக் கொண்டான். அப்போது எப்படி குளிர்காற்று வீசியது! உடம்புக்கு எவ்வளவு இதமா இருந்தது! அதற்கும் இதற்கும் எத்தனை வித்தியாசம்! சுண்ணாம்பை நெருப்பில் போடுவது என்பார்களே, அதுபோல் அல்லவா இருக்கிறது. திடீரென்று ஏதோ ஒரு மாறுதலை அவன் உணர்ந்தான். கப்பலில் ஆட்டம் நின்றுவிட்டது. கப்பல் நகராமல் நின்ற நிலையில் நிற்பதாக தோன்றியது. புழுக்கம் இன்னும் அதிகமானது. தாகம் மிகுந்து நாக்கும் தொண்டையும் வறண்டன. இனி வெகு நேரம் பொறுக்க முடியாது. கத்தியை எட்டி எடுத்து கட்டுக்களை அறுத்து கொண்டு புறப்பட்டு போய் பார்க்க வேண்டியதுதான். கப்பலில் எங்கேயாவது குடி தண்ணீர் வைக்காமலா இருப்பார்கள்? வந்தியத்தேவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். ஒரு மூலையில் சில தேங்காய்கள் கிடந்தன. ஆஹா, வெண்ணெய் இருக்க நெய்யை தேடி ஏன் அலைய வேண்டும்? அந்த தேங்காய்களை கொண்டு பசி தாகம் இரண்டையும் தீர்த்து கொள்ளலாமே. கையின் கட்டுகளை வந்தியத்தேவன் நன்றாக தளர்த்தி கொண்டான். கத்தியை எட்டி எடுக்க கையை நீட்டியும் விட்டான். அச்சமயம் காலடி சத்தம் கேட்டது. கதவு திறக்கும் சத்தமும் கேட்டது. நீட்டிய கையை மடக்கி கொண்டான். மந்திரவாதி ரவிதாசனும் அவனுடைய தோழனும் உள்ளே வந்தார்கள். இருவரும் வந்தியத்தேவனுக்கு இரு புறத்திலும் நின்று கொண்டார்கள். கப்பல் பிரயாணம் எப்படி, சுகமாயிருக்கிறதா என்று ரவிதாசன் கேட்டான். வந்தியத்தேவன் தாகம் கொள்கிறது, கொஞ்சம் தண்ணீர் என்று பேச முடியாமல் பேசினான். எங்களுக்கும் தாகம்தான், அந்த பாவிகள் கப்பலில் தண்ணீர் வைக்கவில்லையே என்றான் ரவிதாசன். காளிக்கு எல்லோரையும் விட அதிக தாகமா இருக்கிறது, இரத்த தாகம் என்றான் இன்னொருவன். வந்தியத்தேவன் திரும்பி அவனை உற்று பார்த்தான். என்னை ஞாபகமில்லையா தம்பி, மறந்து விட்டாயா? கடம்பூர் அரண்மனையில் குரவை கூத்துக்கு பிறகு தேவராளன் வந்து வெறியாட்டம் ஆடினானே, காளித்தாய் பலி கேட்கிறாள், 1000 வருஷத்து அரசகுல ரத்தம் கேட்கிறாள் என்று ஆவேசம் வந்து சொன்னானே, இப்போது ஞாபகம் வருகிறது. நீதான் அந்த தேவராளன் என்று வந்தியத்தேவன் முணுமுணுத்தான். ஆமாம், நான் தான். 1000 வருஷத்து அரசகுமாரனை காளிக்கு பலி கொடுக்கலாம் என்று தான் இலங்கைக்கு வந்தோம். அது சாத்தியப்படவில்லை. அந்த வீர வைஷ்ணவனை வைகுண்டத்துக்கு அனுப்ப பார்த்தோம், அதுவும் முடியவில்லை. நீயாவது வலிவில் வந்து சேர்ந்தாயே, மிக்க சந்தோஷம். இப்போதைக்கு குறுநில மன்னர் குலத்து இரத்தத்தோடு காளி திருப்தி அடைய வேண்டியதுதான் என்றான் தேவராளன். அப்படியானால் ஏன் தாமதிக்கிறீர்கள் என்று வந்தியத்தேவன் கேட்டான். வீர வாலிபனாகிய உன்னை கண்ட இடத்தில் பலி கொடுத்து விடலாமா? கரை சேர்ந்த பிறகு எல்லா பூசாரிகளையும் அழைத்து விழா கொண்டாடி அல்லவா பலி கொடுக்க வேண்டும். முக்கியமாக பூசாரினி வர வேண்டுமே. யார் அந்த பூசாரினி? யார் என்று உனக்கு தெரியாதா? பழுவூர் இளையராணித்தான். வந்தியத்தேவன் சிறிது யோசித்துவிட்டு, உங்களுக்கு உண்மையில் அத்தகைய எண்ணம் இருந்தால் உடனே கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள், இல்லாவிடில் இங்கேயே தாகத்தினால் செத்து போவேன். தம்பி, தண்ணீர் இல்லையே, நீதான் மந்திரவாதி ஆயிற்றே. நன்றாக சொன்னாய், மந்திரம் போட்டிருக்கிறேன் பார். இப்போது கப்பல் அசையாமல் நிற்கிறது, தெரிகிறதல்லவா? இரவுக்குள் சுழற்காற்று அடிக்கப் போகிறது, மழையும் வரும். மழை வந்தால் எனக்கு என்ன பயன்? நீங்கள் மேல்தட்டில் இருப்பீர்கள், நான் இங்கே கீழ்த்தட்டில் அல்லவா இருக்கிறேன். நாங்கள் சொல்கிறபடி கேட்பதா இருந்தால் நீயும் மேல்தட்டுக்கு வரலாம். நாக்கை நீட்டி நீர் அருந்தி தாகத்தை போக்கிக் கொள்ளலாம். என்ன சொல்கிறீர்கள்? அந்த அரேபிய பிசாசுகளை சமுத்திரராஜனுக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். எதற்காக? அவர்கள் கலிங்க நாட்டுக்கு இந்த கப்பலை கொண்டு போக வேண்டும் என்கிறார்கள். நாங்கள் கோடிக்கரையில் அல்லது நாகப்பட்டினத்தில் இறங்க வேண்டும் என்கிறோம். அவர்கள் 6 பேர், அதோடு பெரும் முரடர்களா இருக்கிறார்களே. அவர்களில் 3 பேர் தூங்குகிறார்கள், மற்ற 3 பேர் உறங்கி வழிகிறார்கள். நாம் 3 பேரும் தூங்குகிற 3 பேரையும் வேலை தீர்த்து விட்டால் அப்புறம் 3 பேருக்கு 3 பேர் சமாளிக்கலாம். வந்தியத்தேவன் சும்மா இருந்தான். என்ன தம்பி சொல்கிறாய்? எங்கள் யோசனைக்கு சம்மதித்தால் உன் கட்டை அவிழ்த்து விடுகிறோம். இளவரசரின் முகம் வந்தியத்தேவன் மனக்கண் முன்னால் வந்து நின்றது. ஆம், இளவரசர் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார். தூங்குகிறவர்களை கொல்வதற்கு ஒரு நாளும் உடன்பட மாட்டார். என்னால் முடியாது. தூங்குகிறவர்களை தாக்கி கொல்வது கொடூரமான செயல். முட்டாளே, சோழ நாட்டு மாலுமிகள் தூங்கிக் கொண்டிருந்த போதுதான் இந்த அரேபியர்கள் அவர்களை தாக்கி கொன்றார்கள். மற்றவர்கள் இழிவான செயல் புரிந்தால் நானும் அவ்வாறு ஏன் செய்ய வேண்டும்? சரி, உன்னிஷ்டம் என்றான் ரவிதாசன். அருகில் கிடந்த ஆயுத கும்பலில் இருந்து ஒரு கூரிய பட்டா கத்தியை ரவிதாசன் எடுத்துக்கொண்டான். தேவராளனோ நுனியில் இரும்பு பூன் கட்டியிருந்த சிறிய உலக்கை போன்ற தடியை எடுத்துக்கொண்டான். இருவரும் அங்கிருந்து சென்றார்கள். ஆனால் அறையின் கதவை சாத்தி வெளியில் தாழ் போடவில்லை. அவர்கள் போன உடனே வந்தியத்தேவன் கையை நீட்டி கத்தி ஒன்றை எடுத்து தன்னை கட்டியிருந்த கயிறுகளை அறுத்து கொண்டான். குதித்து எழுந்து சென்று மூலையில் கிடந்த தேங்காய் ஒன்றை எடுத்து உடைத்தான். இளநீரை வாயில் விட்டு கொண்டான். மிச்சமிருந்த தேங்காய்களை ஒரு சாக்கை போட்டு மூடினான். பிறகு போருக்கு தகுதியான நல்ல வாள் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டான். எந்த நிமிஷத்திலும் வெளியில் பாய்ந்து செல்வதற்கு
செல்வதற்கு ஆயத்தமாயிருந்தான். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு கடலில் இருமுறை சத்தம் கேட்டது. 2 உடல்கள் கடலில் எறியப்பட்டன என்று அறிந்து கொண்டான். உடனே பயங்கரமான பெருங்கூச்சல், கைகலப்பு, கத்திகள் மோதும் சப்தம் எல்லாம் மேல்தட்டிலிருந்து வந்தன. வந்தியத்தேவன் கையில் பிடித்த கத்தியுடன் பாய்ந்து ஓடினான். ரவிதாசனையும் தேவராளனையும் மற்ற 4 அரேபியர்களும் தாக்கி நெருக்கி கொண்டிருந்தார்கள். நெருக்கப்பட்டவர்களின் நிலை நெருக்கடியான கட்டத்தை அடைந்திருந்தது. வந்தியத்தேவன் பெருங்கூச்சல் போட்டுக்கொண்டு ஓடினான். அரேபியர்களில் ஒருவன் திரும்பி அவனை தாக்க வந்தான். வந்தியத்தேவனுடைய கத்தி அரேபியனுடைய கத்தியை தாக்கி அது கடலில் போய் விழ செய்தது. அரேபியனுடைய முகத்தில் ஒரு வெட்டுக்காயத்தையும் உண்டாக்கியது. ரத்தம் வழிந்த பயங்கர முகத்தை உடைய அரேபியன் கைமுட்டியை ஓங்கிக் கொண்டு வந்தியத்தேவனுடைய மார்பில் குத்த வந்தான். வந்தியத்தேவன் சிறிது நகர்ந்து கொண்டான். அரேபியன் தடால் என்று விழுந்தான். அவன் விழுந்த வேகத்தினால் இடம்பெயர்ந்த பாய்மர குறுக்கு கட்டை ஒன்று அவன் தலையில் படார் என்று விழுந்தது. இன்னொரு அரேபியனோடு வந்தியத்தேவன் சிறிது நேரம் சரிக்கு சமமான யுத்தம் செய்து அவனை கடலில் தள்ளினான். மந்திரவாதி ரவிதாசனும் தேவராளனும் போர் திறமை வாய்ந்தவர்கள் அல்ல. ஆகையால் அரேபியர் இருவருடன் தனித்தனி சண்டை போடுவதே அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது. எல்லாம் முடிந்ததும் வெற்றி பெற்ற மூவரும் இளைப்பாற உட்கார்ந்தார்கள். அப்பனே, நல்ல சமயத்தில் வந்தாய். எப்படி வந்தாய் என்று கேட்டான் ரவிதாசன். நீ ஏதோ மந்திரம் போட்டாய் போலிருக்கிறது. என்னை கட்டியிருந்த கட்டுக்கள் தாமாகவே அவிழ்ந்து கொண்டன. கையில் இந்த கத்தி வந்து ஏறியது என்றான் வந்தியத்தேவன். உன் தாகம் என்ன ஆனது? தேங்காய் ஒன்று என் தலைக்கு மேலாக வந்தது. அதுவாக உடைத்துக் கொண்டு என் வாயில் கொஞ்சம் இளநீரை ஊற்றியது. ஓஹோ, நீ வெகு பொல்லாதவன் என்றான் தேவராளன். இருவரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். தம்பி, உன்னை பரிசோதித்தோம். வேண்டுமென்றே உன் கட்டுகளை தளர்த்தி விட்டிருந்தோம். ஆயுதங்களை பக்கத்தில் வைத்திருந்தோம். தேங்காய்களை உனக்கு தெரியும்படி போட்டிருந்தோம் என்றான் ரவிதாசன். இவையெல்லாம் பொய்யா உண்மையா என்று வந்தியத்தேவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. சற்று மௌனமாக இருந்தான். அப்பனே, யோசித்து சொல். நீ உயிர் பிழைக்க வேண்டுமா? பிழைத்து கரை சேர்ந்து உன் உற்றார் உறவினர் முகத்தை பார்க்க வேண்டுமா? பொருளும் போகமும் பதவியும் பட்டமும் பெற்று வாழ வேண்டுமா? விருப்பம் இருந்தால் சொல், எங்களுடன் சேர்ந்துவிடு. இவ்வளவு நலங்களையும் அடையலாம் என்றான் ரவிதாசன். தூங்கிக் கொண்டிருந்த மனிதர்களை கொண்டீர்கள் அல்லவா என்று வந்தியத்தேவன் கேட்டான். 2 பேரைத்தான் கொல்ல முடிந்தது. மற்றவன் விழித்துக் கொண்டான். நீ முன்னமே எங்களுடன் சேர்ந்திருந்தால் இன்னும் சிறிது சுலபமாய் போயிருக்கும். தூங்கிக் கொண்டிருப்பவர்களை கொல்கிறது எந்த தர்மத்தில் சேர்ந்தது? அவ்விதம் செய்ய எப்படி உங்களுக்கு மனம் வந்தது? இந்த கடுகுக்கு நீ பயப்பட்டால் பெரிய பெரிய பூசணி காய்களை எப்படி விழுங்குவாய்? எங்களுடன் நீ சேர்வதா இருந்தால் சொல். உங்களுடன் என்கிறீர்களே, நீங்கள் யார்? ரவிதாசன் தேவராளனை பார்த்து, இனி இவனிடம் ரகசியம் தேவையில்லை. ஒன்று இவன் நம்முடன் சேர வேண்டும், அல்லது கடலுக்கு பலியாக வேண்டும். ஆகையால் இவனிடம் எல்லாம் சொல்லிவிடலாம் என்றான். எல்லாவற்றையும் நன்றாய் சொல் என்றான் தேவராளன். நாங்கள் வீரபாண்டிய மன்னருடைய ஆபத்துதவிகள். அவரை காத்து நிற்பதாக ஆணையிட்டு சபதம் செய்தவர்கள். உங்களால் அது முடியவில்லை. ஆதித்த கரிகாலர் வெற்றி பெற்றார். எப்படி வெற்றி பெற்றார்? ஒரு பெண் பிள்ளையின் மூடத்தனத்தினால் வெற்றி பெற்றார். அவள் தன் மோக வலையின் சக்தியில் அதிக நம்பிக்கை வைத்திருந்தாள். அந்த சோழகுல நாகப்பாம்பை தன்னால் படமெடுத்து ஆட செய்ய முடியும் என்று நம்பினாள். பாம்பு படமெடுத்து ஆடத்தான் ஆடியது. ஆனால் அதன் விஷப்பல்லின் சக்தியை நடுவில் காட்டிவிட்டது. எங்கள் மன்னரின் தலை புழுதியில் உருண்டது. தஞ்சாவூர் வரையில் கொண்டு போனார்கள். தலையை பல்லக்கில் வைத்து ஊர்வலம் விட்டார்கள். தஞ்சாவூர் 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 நகரம் அடைய போகிற கதியை பார்த்து கொண்டிரு. இவ்விதம் கூறிய போது ரவிதாசனுடைய சிவந்த அகன்ற கண்கள் மேலும் அகன்று அனலை கக்கின. அவனுடைய உடல் நடுங்கியது. பல்வரிசைகள் ஒன்றோடு ஒன்று உராயும் சப்தம் நரநரவென்று பயங்கரமாய் கேட்டது. தேவராளனுடைய தோற்றமும் அவ்விதமே கொடூரமாக மாறியது. போனது போய்விட்டது. அதற்காக இனிமேல் என்ன செய்ய போகிறீர்கள்? இறந்து போன வீரபாண்டியனை உயிர்ப்பிக்க முடியுமா? வீரபாண்டியரை உயிர்ப்பிக்க முடியாது. அவ்வளவு சக்தி என்னுடைய மந்திரத்துக்கு கூட கிடையாது. ஆனால் அவரை கொன்றவனையும் அவனை சேர்ந்தவர்களையும் பூண்டோடு அழித்து பழிக்கு பழி வாங்குவோம். சோழகுல பாம்பு வர்க்கத்தை குஞ்சு குழந்தைகள் உள்பட நாசம் செய்வோம். எங்களுடன் நீ சேர்கிறாயா? சொல். சோழகுலத்தை நாசம் செய்த பிறகு அப்புறம் என்ன செய்வீர்கள்? எங்கள் மகாராணி யாருக்கு பட்டம் சூட்ட சொல்கிறாளோ அவனுக்கு சூட்டுவோம். மகாராணி யார் தெரியாதா தம்பி? பழுவூர் இளையராணியாக இப்போது நடிப்பவள் தான். அப்படியானால் மதுராந்தகருக்கு பட்டம் கிடையாதா? அவனும் ஒரு பாம்பு குட்டி தானே. அப்போது பழுவேட்டரையரை அரசனாக்க பார்க்கிறீர்களா? அந்த கிழவனை எங்கள் அரசனாக்குவோம் என்றா நினைக்கிறாய்? அவனுடைய செல்வாக்கையும் பணத்தையும் உபயோகப்படுத்துவதற்காக எங்கள் மகாராணி அவன் அரண்மனையில் இருக்கிறாள். வீரபாண்டியனுடைய மரணத்துக்கு காரணம் ஒரு பெண் பிள்ளை என்று சொன்னீர்களே, அதுவும் பழுவூர் ராணிதான். போரில் காயம் பட்டு கிடந்த வீரபாண்டியரை தான் காப்பாற்றுவதாக அவள் வாக்களித்தாள். அதை நிறைவேற்றவில்லை. அவள் துரோகம் செய்துவிட்டாள் என்று நினைத்து அவளை உயிருடன் கொளுத்த நினைத்தோம். பழிக்கு பழி வாங்குவதாக எங்களுடன் சேர்ந்து அவளும் சபதம் செய்தபடியால் அவளை உயிரோடு விட்டோம். இன்று வரையில் அவள் வாக்கை நிறைவேற்றி வருகிறாள். அவளுடைய உதவி மட்டும் இல்லாவிட்டால் நாங்கள் இவ்வளவும் செய்திருக்க முடியாது. இன்னும் நீங்கள் ஒன்றும் சாதித்து விடவில்லையே. கொஞ்சம் பொறு அப்பனே, பொறு. பார்த்து கொண்டே இரு என்றான் ரவிதாசன். நம்மிடம் இருந்து இவன் எல்லாம் தெரிந்து கொண்டான். நாம் கேட்டதற்கு மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லையே என்றான் தேவராளன். தம்பி, என்ன சொல்கிறாய்? எங்களுடன் சேர்கிறாயா? யார் கண்டது?
இருக்கிறது. உனக்கே ஒருவேளை அதிர்ஷ்டம் அடிக்கலாம். நீயே ஒருவேளை தென் தமிழகத்தின் வீர சிம்மாசனத்தில் ஏறினாலும் ஏறலாம். என்ன சொல்கிறாய்? சில காலத்துக்கு முன்னே என்றால் வந்தியத்தேவன், ஆகா, உங்களுடன் சேர்கிறேன் என்று சொல்லியிருப்பான். ஆனால் இளவரசருடன் 3 நாள் பழகியது அவனுடைய மனப்போக்கில் பெரிய மாறுதலை உண்டு பண்ணியிருந்தது. பொய், புனைச்சுருட்டுகள், தந்திரங்கள் இவற்றில் அவனுக்கு பற்று விட்டு போயிருந்தது. ஆகையால் பேச்சை மாற்ற விரும்பி, இந்த கப்பலை எப்படி பிடித்தீர்கள்? சற்று முன் யமலோகத்துக்கு அனுப்பிய அரபு நாட்டாருடன் எப்படி சிநேகமானீர்கள் என்று கேட்டான். எல்லாம் என்னுடைய மந்திர சக்தி. திரிகோணமலையில் இவர்களிடம் இருந்து தான் நாங்கள் குதிரைகளை விலைக்கு வாங்கினோம். அந்த குதிரைகளை கொண்டு உங்களை தொடர்ந்து முன்னும் பின்னுமாக வந்து கொண்டிருந்தோம். யானை இரவு துறையில் இளவரசர் இறங்கி ஓடியதை பார்த்தோம். அவருக்கு முன்னால் இங்கு வந்துவிட தீர்மானித்து குறுக்கு வழியில் வந்து சேர்ந்தோம். இங்கே வந்து பார்த்தால் எங்களுடைய பழைய சிநேகிதர்கள் இந்த கப்பலை கைப்பற்றி இருந்தார்கள். அவர்கள் ஏறி வந்த கப்பல் முல்லை தீவுக்கு அருகில் கரை தட்டி உடைந்து போய் விட்டதாம். இங்கே ஒளிந்திருந்து இந்த கப்பலை கைப்பற்றி கொண்டார்கள். கடலோரத்தில் வழிகாட்டுவதற்கு எங்களையும் வருகிறீர்களா என்று கேட்டார்கள். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இருந்தது. அது எப்படி? அந்த சோழ குலத்து இளநாகம் சோழ சேனாதிபதியுடன் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டோம். எப்படியும் சோழ நாட்டுக்கு அவன் திரும்பி வந்து சேர்வான் என்று அறிந்து கொண்டோம். அது மட்டுமல்ல, இலங்கையில் ஊமை பெண் பூதம் ஒன்று இருக்கிறது. அந்த பூதம் எங்கள் மந்திரத்துக்கு பதில் மந்திரம் போட்டு அருள்மொழிவர்மனை காப்பாற்றி கொண்டிருந்தது. ஆனால் சோழ நாட்டுக்கு அது வராது. வந்தியத்தேவன் அன்றிரவு அனுராதபுரத்தில் நடந்ததையெல்லாம் நினைத்து கொண்டான். ரவிதாசன் திடீரென்று சிரித்தான். இது என்ன சிரிப்பு? எதை கண்டு சிரிக்கிறீர்கள் என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஒன்றுமில்லை தம்பி, இந்த அரபு நாட்டாரின் சுபாவத்தை எண்ணினேன். சிரிப்பு வந்தது. இவர்கள் இவ்வளவு முரட்டு மனிதர்கள் அல்லவா? மனிதர்களை கொல்வது இவர்களுக்கு வாழைக்காயை அறிவது போன்றது. ஆனால் குதிரைகளிடம் இவர்களுக்கு அளவில்லாத அபிமானம். குதிரைகளின் கால் பாதத்தில் இரும்பு பூ நடித்துத்தான் அவர்கள் நாட்டில் குதிரைகளை ஓட்டுவார்களாம். நாம் குதிரைகளை வெறுங்காலுடன் ஓட செய்கிறோமாம். அதனால் நாம் கருணையற்ற அநாகரிக மிருகங்களுக்கும் கேடான மனிதர்களாம். நம்மிடம் குதிரைகளை விற்பதே பாவமாம். இன்று காலையில் என்ன நடந்தது தெரியுமா? சொல்லுங்கள். கப்பலில் எல்லோரும் ஏறிக்கொண்டோம். பாய்மரங்கள் விரித்தோம். கப்பல் கிளம்பிவிட்டது. அப்போது கரையில் ஒரு குதிரையின் காலடி சத்தம் கேட்டது. அவ்வளவுதான். முல்லை தீவில் உடைந்த கப்பலில் இருந்து தப்பி கரையேறிய அவர்களுடைய குதிரைகளில் ஒன்றா இருக்கலாம் என்று சந்தேகித்தார்கள். அவர்களில் ஒருவன் கப்பலில் இருந்து இறங்கி பார்த்துவிட்டு தான் வருவேன் என்றான். எங்களையும் அவனுடன் சேர்த்து அனுப்பினார்கள். பிறகு குதிரை கிடைத்ததா? குதிரை அகப்படவில்லை தம்பி, நீ அகப்பட்டாய். எவ்வளவு நல்லதாய் போய்விட்டது. இந்த குதிரை பிரியர்களை வேலை தீர்ப்பதற்கு எவ்வளவு வசதியாய் போய்விட்டது. எல்லாம் சரிதான். இந்த பிள்ளை நம்முடைய கேள்விக்கு இன்னும் விடை சொல்லவில்லை என்று ஞாபகப்படுத்தினான் தேவராளன். சொல்கிறேன் ஐயா, சொல்கிறேன். நான் சோழ குலத்திற்கு ஊழியம் செய்ய ஏற்றுக்கொண்டவன். ஒரு நாளும் உங்களுடன் சேர மாட்டேன். வேலைக்கார படையை சேர்ந்திருக்கிறாயா? சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாயா? அதெல்லாம் இல்லை. பின்னே என்ன தயக்கம்? நீ போர் வீரன். எந்த கட்சியில் அதிக அனுகூலம் இருக்கிறதோ அதில் சேர வேண்டியது தானே. சோழ குலத்தாருடன் உறவு பேணுவதற்கு எல்லா சபதங்களை காட்டிலும் பலம் அதிகம் கொண்ட காரணம் தனக்கு இருக்கிறது என்பதை வந்தியத்தேவன் அவர்களிடம் சொல்லவில்லை. இளைய பிராட்டியின் கடைக்கண் பார்வையையும் முல்லை நிகர் புன்னகையும் காட்டிலும் சோழ குலத்தாருக்கு உயிரை கொடுக்க வேறு காரணம் தனக்கு வேண்டுமா? அப்புறம் இளவரசரின் இணையில்லாத சிநேகம் இருக்கிறது. அவருடன் ஒரு தடவை சிநேகமானவன் மறுபடி மாற முடியுமா? எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கொலைக்கார கூட்டத்தில் நான் சேரமாட்டேன் என்றான் வந்தியத்தேவன். அப்படியானால் உன் உயிரை சமுத்திர ராஜனுக்கு பலியிட ஆயத்தப்படு என்றான் ரவிதாசன். காற்று அசையவில்லை, கடல் ஆடவில்லை, கப்பலும் நகரவில்லை. அலையற்ற அமைதியான ஏரியை போல் காணப்பட்ட கடலை நோக்கிய வண்ணம் வந்தியத்தேவன் சிறிது நேரம் சும்மா இருந்தான். அவன் உள்ளத்தில் மட்டும் பேரலைகள் எழுந்து விழுந்தன. திடீரென்று இரு கரங்களையும் கடலை நோக்கி நீட்டிக்கொண்டு ஓம் கிரீம் கிராம் வஷட் என்று கூவினான். மறுகணத்தில் கையில் கத்தியை எடுத்துக்கொண்டு 2 தடவை சுழற்றினான் வந்தியத்தேவன். ஆம், சமுத்திரராஜன் பலி கேட்கிறான். இரட்டை பலி கேட்கிறான். தூங்குகிறவர்களை தாக்கி கொள்ளும் 2 சூரர்களை பலியாக கொடு என்று கேட்கிறான். பலி கொடுத்தால்தான் மேலே இந்த மரக்கலத்தை போக விடுவேன் என்கிறான். 2 பேரும் வந்து தலையை நீட்டுங்கள் சீக்கிரம் என்று ஆர்ப்பரித்தான். ரவிதாசன் வந்தியத்தேவனை வியப்புடன் உற்று பார்த்தான். பேய் சிரிப்பது போல் சிரித்துவிட்டு, தம்பி, இது என்ன விளையாட்டு என்றான். அண்ணன்மார்களே, இது விளையாட்டல்ல, வினை. சற்று முன் நான் கீழே கட்டப்பட்டு கிடந்த போது சிறிது தூங்கி போனேன். அப்போது கனவு கண்டேன். கடலையும் வானத்தையும் ஒன்று சேர்த்த பூதம் போன்ற நீல நிற உருவம் ஒன்று என் முன்னால் நின்றது. ஏதோ சொல்லியது. அது என்னவென்று அப்போது புரியவில்லை. இப்போது புரிந்தது. மந்திர தந்திரங்களில் தேர்ந்த காளி பக்தர்கள் 2 பேருடைய உயிர் பலி வேண்டுமென்று சமுத்திரராஜன் கேட்கிறான். கொடுக்காவிட்டால் இந்த கப்பலை மேலே போக விட முடியாது என்று சொல்கிறான். 6 முரட்டு அரேபியர்களின் உயிர் பலியினால் அவன் திருப்தி அடையவில்லை. வாருங்கள் சீக்கிரம் என்று கூறி வந்தியத்தேவன் கையில் பிடித்த கத்தியை வானத்தை நோக்கி உயர்த்தினான். ரவிதாசனும் தேவராளனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ரவிதாசன், தம்பி, கதை கட்டுவதில் உன்னை போன்ற கெட்டிக்காரனை நான் பார்த்ததே இல்லை என்றான். வந்தியத்தேவன், ஓ, நான் சொல்வதில்
உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கதை கட்டுகிறேனா? சமுத்திரராஜனே, இந்த மூடர்களுக்கு நீயே மறுமொழி சொல் என்று கூவினான். வந்தியத்தேவன் அவ்வாறு கூவிய குரல் சமுத்திரராஜனுடைய காதிலே கேட்பது போல் அதற்கு மறுமொழி கூறவும் சமுத்திரராஜன் விரும்பினான் போலிருந்தது. கடலில் அப்போது ஒரு விந்தையான காட்சி தென்பட்டது. கண்ணு கெட்டிய தூரம் 4 திசைகளிலும் கடலில் ஒரு சிலிர்ப்பு சிலிர்த்தது. சிறிய சிறிய சின்ன அலைகள் ஆயிரம் எழுந்து விழுந்தன. இது ஒரு நிமிஷ நேரம்தான். அடுத்த நிமிஷத்தில் அவ்வளவு அலைகளும் வெள்ளிய நுரையின் நுண்துளிகளாக மாறின. அந்த லேசான இளங்காற்று, இனிய குளிர்ந்த காற்று அந்த மரக்கலத்தையும் ஒரு கணம் தழுவி கொண்டு அப்பால் சென்றது. கப்பலில் ஒரு சிலிர்ப்பு சிலிர்த்தது. வெப்பத்தினால் வறண்டிருந்த வந்தியத்தேவனுடைய உடலும் சிலிர்த்தது. ரவிதாசனும் தேவராளனும் சத்தமாக சிரித்தார்கள். தம்பி சமுத்திரராஜனே, உன் கேள்விக்கு மறுமொழி சொல்லிவிட்டான். நாங்கள் எங்களை பலி கொடுக்க ஆயத்தமாக வேண்டியதுதான் என்றான் ரவிதாசன். வந்தியத்தேவன் உள்ளம் கலக்கமானது. கடலிலே ஏற்பட்ட அந்த சிலுசிலுப்பும் உடனே ஏற்பட்ட மாறுதலும் அவனை திகைக்க செய்திருந்தன. ஆகா, இது என்ன? அவ்வளவு ஆயிரம் சிறிய அலைகளும் கோடானு கோடி வெண்ணுரை துளிகளும் எங்கே போயின? மாயமாய் போய்விட்டனவே. மறுபடியும் கடல் அமைதியுற்று பச்சை நிற தகடு போல் காணப்படுகிறதே. சற்று முன் கண்ட காட்சி உண்மையாக நிகழ்ந்ததா அல்லது வெறும் பிரம்மையா? ஒருவேளை இந்த மந்திரவாதி ரவிதாசனின் மந்திர சக்தியாகத்தான் இருக்குமோ? அதோ பார்த்தாயா தம்பி, கடல் கூறியதை வானமும் ஆமோதிக்கிறது என்று ரவிதாசன் தென்மேற்கு திசையை சுட்டி காட்டினான். ரவிதாசன் காட்டிய திசையில் பச்சை கடலும் நீலவானமும் ஒன்று சேரும் மூலையில் ஒரு சின்னஞ்சிறு கரிய மேக துணுக்கு ஒரு சான் உயரம் எழுந்து நின்றது. அந்த கரிய மேக துணுக்கின் உச்சி பகுதி செக்க செவேல் என்று இரத்த சிகப்பு வர்ணத்துடன் திகழ்ந்தது. சாதாரண நாட்களில் இந்த தோற்றத்தை வந்தியத்தேவன் கவனித்திருக்கவே மாட்டான். அந்த சிறிய தோற்றம் அந்த வேளையில் வந்தியத்தேவனுக்கு மனதை சிறிது கலக்கிவிட்டது. மறுகணத்தில் வந்தியத்தேவன் சமாளித்துக் கொண்டான். இந்த மந்திரவாதியின் வலையில் நாம் விழுந்துவிடக் கூடாது என்று மனதிற்குள் உறுதி செய்து கொண்டான். ரவிதாசனை ஒரு தடவையும் தேவராளனை ஒரு தடவையும் விழித்து பார்த்து, அப்படியானால் ஏன் தாமதம், வாருங்கள் என்று சொல்லி கத்தியை வீசினான். அப்பனே, நாங்கள் பலியாவதற்கு முன்னால் எங்கள் குல தெய்வத்தை பிரார்த்தனை செய்ய விரும்புகிறோம். அரை நாளிகை அவகாசம் கொடு என்றான் ரவிதாசன். சரி, பிரார்த்தனையை சொல்லிவிட்டு உடனே வாருங்கள். உங்கள் தந்திர மந்திரம் ஒன்றையும் என்னிடம் காட்ட வேண்டாம். காட்டினாலும் பலிக்காது என்றான் வந்தியத்தேவன். இதோ வந்து விடுகிறோம். எங்களுடைய ஆயுதத்தையும் இங்கேயே போட்டுவிட்டு போகிறோம் என்றான் ரவிதாசன். அப்படியே இருவரும் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு அம்மரக்கலத்தின் இன்னொரு புறத்துக்கு சென்றார்கள். அந்த அரை நாளிகை அச்சமயம் வந்தியத்தேவனுக்கும் தேவையா இருந்தது. கடலிலும் வானத்திலும் ஏற்பட்ட தோற்றங்களினால் விளக்கமில்லாத கலக்கம் அவனுடைய உள்ளத்தில் எழுந்து அவன் உடம்பையும் சிறிது தளர செய்திருந்தது. அவசியம் நேர்ந்தால் ஒரே கத்தி வீச்சில் அந்த இருவரையும் தீர்த்து கட்ட வந்தியத்தேவன் முடிவு செய்திருந்தான். ஆனால் அதற்கு வேண்டிய பலம் தன் கையில் அச்சமயம் இருக்குமா என்ற சந்தேகம் ஏற்பட்டிருந்தது. ஆகையால் மனதை திடப்படுத்திக் கொண்டு கையிலும் பூரண பலத்தை வருவித்துக் கொள்ள சிறிது அவகாசம் அவனுக்கு வேண்டியிருந்தது. தென்மேற்கு மூலையில் கவனம் மறுபடியும் தற்செயலாக சென்றது. சற்று முன்னால் சான் உயரம் தோன்றிய மேகத்திரள் இப்போது முழு உயரமாக வளர்ந்திருந்தது. உச்சியில் இரத்த சிகப்பு நிறம் சிறிது மங்கி இருந்தது. மேகத்திரள் மேலும் மேலும் உயர்ந்து வருவதாக தோன்றியது. முதல் சிலுசிலுப்புடன் நின்று விட்டிருந்த காற்று மறுபடியும் நிதானமாக வர தொடங்கியது. கடலிலும் கலக்கம் காணப்பட்டது. சிறிய சிறிய அலைகள் தோன்றின. மேகத்திரள் மேலும் மேலும் வானில் உயர்ந்து வந்து கொண்டிருந்தது. காற்றின் வேகமும் அதிகரித்து வருவதாக தோன்றியது. கப்பல் லேசாக அசைய ஆரம்பித்தது. திடீரென்று கடலில் சலசலப்பு சத்தம் கேட்டது. அது என்ன சத்தம்? கடலில் ஏதோ விழுந்தது போல் சத்தம் கேட்டதே. வந்தியத்தேவன் பின்பக்கம் திரும்பி பார்த்தான். ரவிதாசனையும் தேவராளனையும் காணவில்லை. கப்பலின் மறுபக்கத்திலே அவர்கள் இருப்பார்கள். பாய்மரங்களும் கப்பலின் மைய மேடையும் அவர்களை மறைத்திருக்கின்றன என்று மனதில் எண்ணிக்கொண்டான். இது என்ன? துடுப்புகளினால் படகு தள்ளும் சத்தம் அல்லவா கேட்கிறது? வந்தியத்தேவன் உடனே ஓடி சென்று கப்பலின் மறுபக்கத்தை அடைந்தான். அவன் அங்கே கண்ட காட்சி உண்மையில் அவனை திடுக்கிட செய்தது. அப்படி நடக்கக்கூடும் என்று அவன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. தன்னை சமரசப்படுத்துவதற்காக அவர்கள் கலந்து யோசனை செய்ய போயிருக்கிறார்கள் என்றே நினைத்தான். ஆனால் அவர்கள் கப்பலின் மறுபக்கத்தில் சேர்த்து கட்டியிருந்த சிறு படகை அறுத்துவிட்டு கடலிலே இறக்கி அதில் ஏறிக்கொண்டு இருந்தார்கள். துடுப்பு வலித்து படகை தள்ளவும் ஆரம்பித்து விட்டார்கள். வந்தியத்தேவனை பார்த்ததும் ரவிதாசன் சிரித்தான். தம்பி, சமுத்திரராஜனுக்கு பலியாக எங்களுக்கு விருப்பமில்லை, தெரிகிறதா? வந்தியத்தேவன் ஒரு நொடியில் தன் நிலையை உணர்ந்தான். அந்த பெரிய மரக்கலத்தில் தன்னை தனியாக விட்டுவிட்டு அவர்கள் போகிறார்கள். கப்பல் ஓட்டும் கலையை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. கடலில் எந்த இடத்தில் கப்பல் நிற்கிறது, எந்த திசையாக போனால் எங்கே போய் சேரலாம் என்பதொன்றும் எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட கடினமான நிலையில் என்னை விட்டுவிட்டு அவர்கள் போகிறார்கள். பாவிகளே, என்னையும் அழைத்துக் கொண்டு போகக்கூடாதா என்று வந்தியத்தேவன் கேட்டான். தம்பி, சமுத்திரராஜனுக்கு ஒரு பலி கூட இல்லாமல் போகலாமா என்றான் ரவிதாசன். படகு கப்பலை விட்டு அகன்று போய்கொண்டே இருந்தது. கடலில் குதித்து படகை போய் பிடிக்கலாமா என்று வந்தியத்தேவன் ஒரு கணம் நினைத்தான். உடனே அந்த எண்ணத்தை கைவிட்டான். தன்
தனக்கோ நன்றாக நீந்த தெரியாது. கப்பலிலிருந்து குதிப்பதற்கே மனம் திடப்படாது. அப்படி குதித்து தட்டு தடுமாறி சென்று படகை பிடித்தாலும் அந்த பாவிகள் என்ன செய்வார்களோ என்னமோ. தன்னிடம் அவர்களுடைய ரகசியத்தை வெளியிட்டு விட்டார்கள். தான் அவர்களுடன் ஒரு நாளும் சேர போவதில்லை என்பதையும் தெரிந்து கொண்டார்கள். படகை பிடிக்க போகும் சமயத்தில் அவர்கள் தன்னை துடிப்பினால் அடித்து கொல்ல பார்க்கலாம். தான் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டே படகில் உள்ளவர்களுடன் சண்டை போட முடியாதல்லவா? போகட்டும், போய் தொலையட்டும். அந்த சண்டாள கொலைக்காரர்களுடன் ஒரு படகிலே இருப்பதை காட்டிலும் இந்த பெரிய கப்பலில் தன்னந்தனியாக இருப்பதே மேல். இதற்கு முன்னால் எத்தனையோ சங்கடங்களில் இருந்து கடவுளின் கிருபையினால் தான் தப்பி பிழைக்கவில்லையா? இந்த அபாயத்திலிருந்து தப்புவதற்கும் கடவுள் ஏதேனும் வழிகாட்டுவார். பாவிகள் போகட்டும். ஆனால் அவர்களை உயிருடன் போகவிட்டது சரியா? அவர்கள் எங்கே போய் கரையேறுவார்களோ? இன்னும் என்னென்ன சூழ்ச்சிகளையும் கொடூரமான செயல்களையும் செய்வார்களோ? கடவுள் இருக்கிறார், நாம் என்ன செய்ய முடியும்? எப்படியாவது இளவரசருடன் மறுமுறை சேர்ந்து விட்டால் போதும். இருந்தாலும் அவர் இப்படி என்னை கைவிட்டிருக்க கூடாது. பூங்குழலியுடன் என்னையும் யானை மீது ஏற்றி அழைத்து போயிருக்கலாம். மறுபடியும் அவரை சந்திக்க நேர்ந்தால் கட்டாயம் பலமாக சண்டை பிடிக்க வேண்டும். உங்கள் பழமையான சோழ குலத்தின் சிநேக தர்மம் இதுதானா என்று கேட்க வேண்டும். ஆனால் அப்படி கேட்கும் சந்தர்ப்பம் வரப்போகிறதா? இளவரசரை மீண்டும் பார்க்க போகிறோமா? ஏன் பார்க்க முடியாது? நான் இந்த சங்கடத்தில் அகப்பட்டுக் கொண்டதை சேனாதிபதியும் ஆழ்வார்க்கடியானும் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது செய்யாமலா இருப்பார்கள்? இளவரசரை அவர்கள் சந்தித்திருந்தால் கட்டாயம் சொல்லி இருப்பார்கள் அல்லவா? இப்படி வந்தியத்தேவன் யோசித்துக் கொண்டு நின்ற நேரத்தில் படகு கடலில் வெகு தூரம் போய்விட்டது என்பதை கவனித்தான். படகு அவ்வளவு வேகமாக சென்றது எப்படி? படகு மட்டும் போகவில்லை, தான் ஏறி இருந்த கப்பலும் லேசாக அசைந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலே தான் கப்பலுக்கும் படகுக்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் அவ்வளவு தூரம் ஏற்பட்டு விட்டது. கடலில் அலைகள் பெரிதாகி கொண்டு வருவதையும் வந்தியத்தேவன் பார்த்தான். இது என்ன? பட்ட பகலில் திடீரென்று ஒரு பக்கம் இருண்டு வருகிறதே. தென்மேற்கு திசையை வந்தியத்தேவன் நோக்கினான். சற்று முன்னால் முழு உயரம் தெரிந்த மேகம் அதற்குள் பிரமாண்டமாக வளர்ந்து படர்ந்து மேற்கு வானத்தை பெரும்பாலும் மறைத்து விட்டதை கண்டான். பிறகு மேற்கு திசையும் தெற்கு திசையும் மேலும் இருண்டு வந்தன. வானத்தின் கரிய மேகங்கள் கடலிலும் பிரதிபலித்து கடல் நீரையும் கரியமை நிறமாக செய்தன. கடல் எங்கே முடிகிறது, வானம் எங்கே தொடங்குகிறது என்று கண்டுபிடிக்க முடியாமல் கடலும் வானமும் ஒரே இருள் நிறம் பெற்றிருந்தன. படகு சென்ற திசையை வந்தியத்தேவன் நோக்கினான். படகு இருந்த இடமே தெரியவில்லை. அவனுடைய பார்வையின் எல்லைக்கு அப்பால் போய்விட்டது. காற்றின் மெல்லிய ரீங்காரம் பெரும் இரைச்சலாக மாறிவிட்டது. அத்துடன் நிமிஷத்துக்கு நிமிஷம் பெரிதாகி வந்த அலைகளின் இரைச்சலும் சேர்ந்தது. கப்பலில் விரித்திருந்த பாய்கள் சடபடவென்று அடித்துக் கொண்டன. மரங்களும் கட்டைகளும் ஒன்றோடொன்று உராய்ந்து 1000 குடுமி கதவுகளை திறந்து மூடும் சத்தத்தை உண்டாக்கின. பாய்மரங்களை வந்தியத்தேவன் அண்ணாந்து பார்த்தான். அவற்றின் நிலையிலிருந்து கப்பல் ஒரு திசையாக போகாமல் சுழன்று சுழன்று வருகிறது என்று தெரிந்து கொண்டான். சுழிக்காற்று என்று அடிக்கடி சொன்னார்களே, அந்த சுழிக்காற்று தான் அடிக்கப் போகிறது போலிருக்கிறது. சுழிக்காற்று அடிக்கும் போது பாய்மரத்திலிருந்து பாய்களை சுழட்டி சுற்றி வைக்க வேண்டும் என்று வந்தியத்தேவனுடைய அறிவுக்கு புலப்பட்டது. ஆனால் நான் ஒருவனால் அது எப்படி முடியும்? 10 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய காரியம் அல்லவா? 10 பேர் இல்லாவிட்டாலும் 4 பேராவது வேண்டும். ஒருவன் தனியாக என்ன செய்வது? கடவுள் விட்ட வழி விடுகிறார், கப்பல் அடைந்த கதியை அடைகிறது என்று சும்மா இருக்க வேண்டியதுதான். நடுக்கடலில் மரணம். அந்த கும்பகோணத்து ஜோதிடன் இதை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை பார். ஜோதிடனாம் ஜோதிடன். மறுபடி அவனை பார்க்க நேர்ந்தால் பைத்தியக்காரத்தனம். அவனை மறுபடி பார்ப்பது ஏது? திடீரென்று வந்தியத்தேவன் தோளில் கெட்டியான பொருள் ஏதோ விழுந்தது. சடப்படவென்று கப்பல் முழுவதும் சிறிய சிறிய கூழாங்கற்கள் விழுந்தன. அந்த கூழாங்கற்கள் எப்படி பளிங்கு போல் பிரகாசிக்கின்றன. வானத்திலிருந்து இவை எப்படி விழுகின்றன? இன்னும் 2-3 கற்கள் அவன் தலையிலும் முதுகிலும் தோள்களிலும் விழுந்தன. அவை விழுந்த இடத்தில் முதலில் வலி, பிறகு ஒரு குளிர்ச்சி. கப்பலில் விழுந்த கற்களை பார்த்தால் அவை உருகி கரைந்து கொண்டிருக்கின்றனவே. இது பனிக்கட்டி மழை. அதுவரை வந்தியத்தேவன் அத்தகைய மழையை பார்த்ததும் இல்லை, அனுபவித்ததும் இல்லை. மடிவதற்கு முன்னால் இந்த அற்புதத்தை பார்க்க முடிந்ததே என்ற குதூகலம் அவன் உள்ளத்தில் தோன்றியது. கப்பல் தளத்தில் உட்கார்ந்து கரைந்து கொண்டிருந்த பனிக்கட்டி கற்களை தொட்டு பார்த்து மகிழ்ந்தான். அப்பா, என்ன சிலிர்ப்பு! தொடும்போது தீயை தொடுவது போல் அல்லவா இருக்கிறது. ஆனால் விரைவில் சூடு குளிர்ச்சியாகி விடுகிறது. கல்மழை எதிர்பாராமல் வந்தது போலவே சட்டென்று நின்றது. பிறகு சாதாரண மழை பெய்ய தொடங்கியது. மழை நீர் கப்பலில் விழுந்து சிதறி ஓடி கடலில் விழுந்து விடுவதை வந்தியத்தேவன் கவனித்தான். சோழ நாட்டு மரக்கல தச்சர்களின் கெட்டிக்காரத்தனத்தை வியந்தான். எத்தனை மழை பெய்தாலும், எத்தனை பெரிய அலைகள் மோதி கடல் நீர் கப்பலில் வந்தாலும் மீண்டும் கடலிலேயே தண்ணீர் போய் விழும்படியாக அக்கப்பல் அமைக்கப்பட்டிருந்தது. கப்பலின் கீழ்ப்பகுதி உடைந்து கடல் நீர் உள்ளே புகுந்தாலின்றி அதை மூழ்கடிக்க முடியாது. இதை பார்த்ததும் வந்தியத்தேவனுக்கு சிறிது தைரியம் உண்டானது. உடனே ஒரு நினைவு வந்தது. தன்னை கட்டி போட்டிருந்த அரைக்கதவு திறந்திருந்தால் அதன் வழியாக தண்ணீர் உள்ளே புகுந்துவிடலாம். ஓடி போய் பார்த்தான். அவன் நினைத்தபடி கதவு திறந்து காற்றில் அடித்துக் கொண்டு இருந்தது. கதவை இறுக்கி சாத்தி தாளிட்டான். காற்றும் மழையும் பொறுக்க முடியாமல் போனால் அந்த அறைக்குள்ளே புகுந்து கூட தான் கதவை தாளிட்டு கொள்ளலாம். பிறகு கடவுள் விட்ட வழி விடுகிறார் என்று நிம்மதியாக இருக்கலாம். இவ்வளவு பத்திரமான கப்பலை விட்டு
அந்த முட்டாள்கள் இருவரும் படகில் ஏறி போய் விட்டதை நினைத்து வந்தியத்தேவன் அனுதாபப்பட்டான். ஆனால் அந்த படகின் அமைப்பும் விசித்திரமானது தான். எவ்வளவு காற்று அடித்தாலும் மழை பெய்தாலும் அதை மூழ்கடிக்க முடியாது. அவ்வாறு படகு உடைந்து மூழ்கினாலும் பக்கத்தில் அதனோடு சேர்த்து கட்டியுள்ள கட்டை ஒன்று இருக்கிறது. அதை பிடித்துக் கொண்டு அந்த கொலை பாதகர்கள் தப்பி கரை சேர்ந்து விடுவார்கள். அநேகமாக கோடிக்கரைக்கு சமீபமாக போய் கரையேறுவார்கள். கோடிக்கரையிலிருந்து வந்தியத்தேவனுடைய உள்ளம் பழையாறைக்கு தாவியது. சக்கரவர்த்தி திருக்குமாரிக்கு தனக்கு நேர்ந்த கதி எப்படி தெரிய போகிறது? அவள் இட்ட பணியை நிறைவேற்றும் முயற்சியிலேயே தான் நடுக்கடலில் மூழ்கியதை யார் அவளுக்கு தெரிவிக்க போகிறார்கள்? கடல் தெரிவிக்குமா? காற்று சென்று சொல்லுமா? அந்த மாதரசியை சந்திப்பதற்கு முன்னாலேயே நான் இறந்து போயிருக்க கூடாதா? போர்க்களத்தில் வீரமரணம் எய்திருக்க கூடாதா? சொர்க்க பூமியை கண்ணால் பார்க்க செய்துவிட்டு உடனே பாதாளத்தில் தள்ளுவது போலல்லவா இருக்கிறது? காற்றின் வேகம் அதிகமாகி கொண்டிருந்தது. கடலின் கொந்தளிப்பு மிகுதியாகி கொண்டிருந்தது. கப்பலின் பாய்மரங்கள் பேய் பிசாசுகளைப் போல் பயங்கரமான சப்தமிட்டு கொண்டு ஆடின. இருள் மேலும் மேலும் கரியதாகி கொண்டு வந்தது. திடீரென்று வானத்தில் ஒரு மின்னல் தோன்றி ஒரு மூலையிலிருந்து ஒரு மூலை வரை பாய்ந்தது. அதற்கு பிறகு தோன்றிய இருட்டு இருளை விட கரியதாய் இருந்தது. மின்னலை தொடர்ந்து இடிமுழக்கம் கேட்டது. கப்பல் அதிர்ந்தது. கடல் அதிர்ந்தது. திசைகள் அதிர்ந்தன. கடல் குமுறியது. நாலா பக்கம் இருந்து மலைகள் வந்து மோதி தாக்கின. விரிந்த பாய்மரங்கள் மீது சுழற்காற்று தாக்கியது. இவ்வளவையும் பொறுத்து கொண்டு அந்த சோழ நாட்டு தச்சர்கள் கட்டிய அதிசய மரக்கலம் சுழன்று சுழன்று வந்து கொண்டிருந்தது. இந்த வினாடியோ அடுத்த வினாடியோ கப்பல் மூழ்க வேண்டியதுதான். அத்துடன் வந்தியத்தேவனோ மூழ்க வேண்டியதுதான். எனினும் அந்த எண்ணம் அப்போது வந்தியத்தேவனுக்கு மனசோர்வை அளிக்கவில்லை. அப்படி தனக்கு நேர போகும் மரணம் ஓர் அற்புதமான மரணம் என்று கருதினான். எழும்பி குதித்த அலைகளைப் போல் அவன் உள்ளமும் குதூகல தாண்டவம் ஆட தொடங்கியது. காற்றின் பேரிரைச்சல், அலைகளின் பேரொலி, இடிகளின் பெருமுழக்கம் இவற்றுடனே வந்தியத்தேவனுடைய குரலும் சேர்ந்தது. வாய்விட்டு சத்தமாக சிரித்தான். அந்த காட்சியையெல்லாம் நன்றாய் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அவன் முன்ஜாக்கிரதையுடன் பாய்மரத்தின் அடித்தண்டுடன் சேர்த்து தன்னை கட்டி கொண்டான். கப்பல் சுழன்ற போது பாய்மரமும் சுழன்றது. வந்தியத்தேவனும் சுழன்றான். சிறிது நேரத்திற்கு பிறகு காற்றின் வேகம் சிறிது குறைவது போல் தோன்றியது. பிரளயமாக கொட்டிய மழை நின்றுவிட்டது. மின்னலும் இடியும் நின்றுவிட்டது போல் தோன்றியது. வந்தியத்தேவன் சிறிது நேரத்துக்கு முன்னால் மின்னல்களின் ஒளிவீச்சை தாங்க முடியாமல் கண்களை மூடிக்கொண்டு இருந்தான். இடிகளின் பெருமுழக்கத்தை கேட்க முடியாமல் காதுகளை தன் கைகளினால் இறுக்கி பொத்திக் கொண்டு இருந்தான். இப்போது கண்ணை திறந்து பார்த்தான். கைகளை அகற்றி காதுகளையும் திறந்து விட்டான். ஆகா, இவ்வளவு பெரிய சுழிக்காற்று விபத்திலிருந்து நான் தப்பித்து கொண்டேனா? கடவுள் காப்பாற்றி விட்டாரா? மீண்டும் பழையாறை அரசிலம் குமாரியை இந்த ஜென்மத்தில் காண போகிறேனா? இளவரசரை சந்தித்து பேச போகிறேனா? அதற்குள் அவசரப்படக்கூடாது. இந்த கப்பல் இப்போது எங்கே இருக்கிறதோ யார் கண்டது? இது பத்திரமாய் கரை சேரும் என்று எப்படி சொல்ல முடியும்? கப்பல் தப்பினாலும் நான் உயிரோடு தப்பி கரையேறுவேன் என்பது என்ன நிச்சயம்? இன்னும் எத்தனை எத்தனை அபாயங்கள் இருக்கின்றனவோ? வந்தியத்தேவனுடைய மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. அதற்கு பதில் சொல்வது போல் வானத்தை கீறிக்கொண்டு ஒரு மின்னல் மின்னியது. அதன் பிரகாசம் அவன் கண்ணெதிரே 100 சூரியனை கொண்டு வந்து நிறுத்தியது போல் இருந்தது. இருட்டிலாவது கொஞ்சம் பார்க்கலாம். அந்த பயங்கர பிரகாசத்தில் ஒன்றுமே பார்க்க முடியவில்லை. தன் கண்களையே அம்மின்னல் பறித்து விட்டதோ என்று வந்தியத்தேவன் அஞ்சினான். எரிச்சல் எடுத்த கணத்திலேயே அவன் செவிகளுக்கும் ஆபத்து வந்துவிட்டது. எத்தனையோ இடிமுழக்கங்களை வந்தியத்தேவன் முன்னால் கேட்டிருக்கிறான். இன்றைக்கும் எத்தனையோ கேட்டான். ஆனால் இப்போது இடித்த இடியைப் போல் அவன் வாழ்நாளில் கேட்டதே இல்லை. இந்திரனுடைய வஜ்ராயுதம் அவனுடைய காதின் வழியாக சென்று மண்டைக்குள்ளேயே நுழைந்து தாக்கியது போல் இருந்தது. சற்று நேரம் வந்தியத்தேவன் கண்களையும் திறக்க முடியவில்லை. காதிலோ ஓய் என்ற சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. மூடியிருந்த கண்கள் ஏதோ சமீபத்தில் தலைக்கு மேலே புதிய வெளிச்சம் பரவி இருப்பதை உணர்ந்தான். காதிலும் ஓய் என்ற சத்தத்துக்கு மத்தியில் வேறொரு வினோத சப்தம் கேட்டது. காட்டில் தீ பற்றி எரியும் போது, மரங்களில் தீ பிடிக்கும் போது உண்டாகும் சப்தத்தை போல் இருந்தது. வந்தியத்தேவன் கண்ணை திறந்து பார்த்தான். அவன் இருந்த கப்பலின் பாய்மர உச்சியில் தீப்பற்றி எரிவதை கண்டான். ஆஹா, இப்போது புரிகிறது. அந்த மின்னல் ஏன் அவ்வளவு பிரகாசமா இருந்தது? அந்த இடி ஏன் அவ்வளவு சத்தமாக ஒலித்தது என்று இப்போது விளங்குகிறது. அந்த கப்பல் மேலேயோ அல்லது வெகு சமீபத்திலோ இடி விழுந்திருக்கிறது. அதனால் பாய்மரத்தில் தீப்பிடித்து இருக்கிறது. பஞ்ச பூதங்களில் 2 பூதங்கள் அந்த சோழ நாட்டு மரக்கலத்தை தாக்கி அழிக்க பார்த்தன. நீரும் காற்றும் தோல்வியுற்றன. வருணனும் வாயுவும் சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்க இப்போது அக்னி பகவான் தோன்றியிருக்கிறார்.